Hey guys, welcome and welcome to Candidly Sara. இன்னைக்கு நம்ம பேபிகார்ன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஃபுல் பேக்கெட் ஆஃப் பேபிகார்ன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் இந்த பேபிகார்ன்ஸ்லாம் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப குக் பண்ணிட வேணாம், ஒரு 4 to 5 மினிட்ஸே போதும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபிகார்ன் வந்து ஹாஃப் டன் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இதோட மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் ½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 1/4 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி இது ஒரு திக் பேட்டர் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ரெட் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து இப்படியே கூட பண்ணலாம். இப்போ நான் இந்த பேஸ்ட்டில் வந்து ½ ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பேபிகார்னை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நம்ம பேபிகார்னில் நல்லா கோட் ஆகும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேபிகார்னை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா கார்ன்ஸையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேபிகார்ன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேபிகார்ன் 65 இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.